ஸோ ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து உங்கள் வீடியோக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த தம்ப்நெயில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருந்தா தெரியும். யூடியூப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா தம்ப்நெயில் வந்து அவ்வளோ முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு புது சேனல் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே வந்து உங்கள் சேனலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தெரியாது, உங்களை பற்றி அந்த அல்காரிதமுக்கும் தெரியாது, அதாவது யூடியூப்புக்கும் தெரியாது. ஸோ உங்கள் கண்டென்ட்டை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு தெரியாது. ஏன்னா பை டைம் தான் உங்கள் வீடியோஸை வந்து மக்கள் பார்க்க ஓகே இவங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அந்த அல்காரிதம் வந்து உங்கள் வீடியோவை புஷ் பண்ணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் பற்றி யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கரெக்டான தம்ப்நெயில் செட் பண்ணணும். ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஆப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் பேஜ் வந்து உங்கள் தம்ப்நெயில் தான் பிடிச்சிருக்கும். டைட்டில் கூட ஒரு லைனோ 2 லைனோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் எடுத்திருக்கும். பட் தம்ப்நெயில் தான் பெரிய ஸ்பேஸ் எடுத்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தம்ப்நெயிலை நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் வீடியோவை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஸோ நான் கேன்வா ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நான் மெயினாக ஏன் இந்த ஆப்பை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி அங்கே யூடியூப் தம்ப்நெயில் அங்கேயே இருக்குது அந்த ஆப்பில். ஓகேவா? அதை நீங்கள் போய் எடுத்துட்டு அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க. அந்த பிக்சர் எடுத்துட்டு உங்களோட பிக்சரை நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி அந்த வீடியோ டைட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த தம்ப்நெயிலில் அந்த இடத்துல உங்களோட வீடியோ டைட்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஸோ சிம்பிளான ஒர்க்கு, காப்பி பேஸ்ட்டு தான். ஆல்ரெடி இருக்கிறதுல உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. அதனால தான் இந்த ஆப் ரொம்ப பேசிக்கான ஆப்பு, ரொம்ப பயப்படலாம் வேணாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டைரெக்டாக கேன்வா ஆப்பில் வந்துட்டு எப்படி வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணனே உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் மட்டும் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஹோம், ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் காசு கட்டணும், அதை நீங்கள் விட்டுருங்க, சிம்பிளாக அதை மறந்துடுங்க. ஹோம், ப்ராஜெக்ட், டெம்ப்ளேட். ஹோமுங்கிறது ஜஸ்ட் ஜென்ரலாக இவங்களே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம், அதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண தம்ப்நெயிலோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் செக் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக யூடியூப் தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்டு, மொபைல் வீடியோஸு, யூடியூப் தம்ப்நெயில், வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப், யுவர் ஸ்டோரிஸ், போஸ்டர்ஸு, லோகோ, இந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ரெஸ்யூமே கூட. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஏகப்பட்ட தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான தம்ப்நெயில் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தம்ப்நெயில் வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது நம்ம காசு கட்டணும். பட் ஃப்ரீயாகவே நிறைய தம்ப்நெயில் இருக்கும் சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஏதோ ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த தம்ப்நெயில் செலக்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி அந்த தம்ப்நெயில் வந்து ஓப்பன் ஆயிரும் எடிட்டிங் ஸ்க்ரீனில் சரியா. ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இதில் இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் சரியா. என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபோட்டோஸ் ஒன்று நான் எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த ஃபோட்டோ அங்கே வந்துடும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே எடிட் பட்டன் வரும். எடிட்டில் போயிட்டு நீங்கள் என்ன வைக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அடிச்சுக்கலாம். எடுத்துகிட்டு சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு அந்த கரெக்டாக அந்த பாக்ஸில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அந்த பாக்ஸோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்படியே அதை இழுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போயிட்டு என்ன மாற்றணுமோ மாற்றிக்கலாம்.
ஸோ யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கூட நான் அடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட பிக்சரையும் உங்களோட டெக்ஸ்ட்டையும் போட்டு இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஏதாவது டிசைன் இருக்கும். ஸோ இவங்களோட டிசைனை ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஏரோ ஏதாவது சர்க்கிள் ஆட் பண்ணணும், ஸ்டார் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஏரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏரோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஏரோ வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஏதாவது பாயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது பேசிக். ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசைனு, எலிமெண்ட்ஸு, டெக்ஸ்ட் வேறு எதுவும் டெக்ஸ்ட் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனே டெக்ஸ்ட் ஸ்டைல் கேட்கும். ஸோ ஹீடிங், ஆட் அ சப் ஹீடிங். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்ஸ்டோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேலரியிலேருந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கீழே அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலே புது ஆப்ஷன்ஸ் வரும். எடிட்டு, ஃபோன்ட்டு இருக்கும். ஸோ வேறு எது ஸ்டைலில் ஃபோன்ட்டு வேணால் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டைலாக நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து ஃபோன்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை கலர் மாற்றிக்கலாம், ஸ்பேஸிங்கை மாற்றிக்கலாம். எஃபெக்ட்ஸ் எது போடணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அனிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வீடியோ கிஃப் மாதிரி மாறிடும். ஸோ அனிமோட்டை விட்டுறலாம். டிரான்ஸ்பரன்சி வந்து 100ல் இருக்கும். நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொசிஷனை மாற்றிக்கலாம். இல்லை மேலே கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா நட்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். கீழே பார்த்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஃபுல்லாக பிக்சர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா பிக்சர் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஓகே, பிக்சர் வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. இந்த தம்ப்நெயிலை நீங்கள் யூடியூப்பில் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கேன்வா ஆப் வந்து யூஸ் பண்ணுறது. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி தோணினாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.